சோ அவர்கள் அஷ்டமி. நீங்கள் வந்து தமிழகத்தில் பல கழகங்களை உண்டு செய்த திரு சோ அவர்கள் அஷ்டமி திதி. இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் முகமது பின் துக்ளக். அதில் வந்து நீங்கள் அந்த படம் வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள். அதில் ஓப்பனிங் சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே அன்பின் எல்லை, அல்லா அல்லா அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். அதில் ஓப்பனிங் சாங் அந்த படத்தில் அதுதான். நீங்கள் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் வாய்ஸில் அந்த பாடல் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய அருமையான பாடல். அதில் வந்து முகமது பின் துக்ளக் அந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா மெய் மறந்து சிரிப்பீங்க. அதாவது ஒருத்தர் இவ்வளோ முட்டாள் ராஜாவாக இருக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் வந்து ரொம்ப சாதாரணமாக நடித்து காட்டியிருப்பார். நீங்கள் ஷோ போல் ஒரு நல்ல நடிகர். நான் வந்து இன்றைக்கும் ஷோவோட மிகப்பெரிய ரசிகன். அவர் பல இடத்துல கடவுள் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், அவருடைய சொந்த வாழ்க்கையை அவர் எப்படி வேணால் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர் எனக்கு மிக மிக பிடித்த நடிகர். அதில் ஒரு ரிக்ஷாக்காரனா ஒரு விஜயகாந்த் படத்தில் வருவார். அதில் வந்து ஒருத்தன் வந்து கேட்பான், என்னென்ன ஒன்றும் சவாரியே வரமாட்டேங்குது அப்படின்னு. அதுக்கு ஒரு டைலாக் ஒன்று சொல்ல இருப்பாருங்க. நானும் பார்த்தீங்கன்னே கீரை 2 நாளாக ஒன்றும் சவாரியே வரல, போனால் போது ரிக்ஷாவை ஏற கட்டிட்டு கம்முனி எம்எல்ஏவா போயிடலாமான்னு பார்க்குறேன் அப்படிம்பார். யார் நீலாம் சாதாரணமான ஒரு மிகப்பெரிய வசனத்தை கூட சாதாரணமாக அவரோட லாங்குவேஜில் அவரால் சொல்லிட முடியும். திரு சோ அவர்கள் அஷ்டமி. ஓம் நம சிவாய.